أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய பேருரையின் தலைப்பு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சுருக்கம். அருமையான சகோதரர்களே, சிறப்புக்குரிய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில், சிறப்புக்குரிய நாளாகிய முஹர்ரம் 10வது நாளில், சிறப்புக்குரிய நேரமாகிய ஜும்மாவுடைய நேரத்தில், சிறப்புக்குரிய இடமாகிய இறைவனுக்கு உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நாமெல்லாம் அல்லாஹுடைய அருளை வேண்டியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய தினம் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் குர்ஆனிய வரலாற்றில் ஹக்கிற்கும் பாத்திலுக்கும் மத்தியில் நடைபெற்ற ஒரு போரில் ஹக் ஜெயித்த நாள். சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியில் நடைபெற்ற அந்த போரில் கொடியவன் ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள். மகிழ்ச்சி தினமான இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்லும் முகமாக முஸ்லிம்கள் நோன்பு நோற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட முஹர்ரம் 10வது நாளில் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய போராளி. அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்கிற சமூகத்தின் விடுதலைக்காக வேண்டி போராடினார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாகிய சையதுனா இஸ்மாயில் வ சையதுனா இஸ்ஹாக் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோர்கள், அதில் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு சமூகம் என்று சொல்கிறோம். அவருடைய மகன், இன்னொரு மகன் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் சையதுனா யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் என்கிற அந்த அரபி வார்த்தைக்கு, அந்த யாக்கூப் என்கிற அந்த வார்த்தைக்கு இஸ்ராயில் என்கிற அர்த்தம். இஸ்ராயில் என்றால் இஸ்ராயி
ஈல் தனி, இஸ்ரா தனி. இஸ்ரா ஈல் என்றால் அல்லாஹ். அப்போ அப்துல்லா. யாக்கூப் என்றால் இஸ்ராயில் என்ற அர்த்தம், இஸ்ராயில் என்றால் அப்துல்லா என்ற அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாரம்பரியம் இந்த பனு இஸ்ரவேலர்கள். அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய சமூகத்துக்காக வேண்டி போராடினார்கள், விடுதலைக்காக வேண்டி போராடினார். அதே போன்று இந்த வரலாறை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அன்றைய மிஸ்ர் பட்டணம், எகிப்து நாடு என்று சொல்கிறோமே, அங்கு இரு பிரிவினர்கள் இருந்திருக்கிறார். மனிதர்கள்ல ரெண்டு வகுப்பினர். ஒன்று அக்பாத், மற்றொன்று பனு இஸ்ரவேல். அக்பாத் என்றால் கிபித்தி, அந்த மண்ணை சார்ந்தவர்கள். மிஸ்ர் நாட்டில் எகிப்து நாட்டின் மைந்தர்கள் அக்பாத்துகள். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல, குடியேறியவர்கள். எனவே அந்த இருவர்களுக்கு மத்தியில் அவ்வப்போது சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்து கொண்டுதான் இருந்தன. அன்றைய எகிப்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் வந்தேரிகள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இப்படி வரலாறு சொல்கிறது. இதற்கு மத்தியில ஃபிரௌன் என்று ஒரு கொடியவன், அவன் அக்பாத்தை சார்ந்தவன், கிபித்தி மண்ணின் மைந்தன், எகிப்து நாட்டினுடைய அந்த நாட்டில் பிறந்தவன். அவனுக்கு இஸ்ரவேலர்களை விட அந்த நாட்டில் அவனுக்கு கூடுதல் உரிமை இருக்கிறது. அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு வகையான கோபம், குரோதம் இருக்கிறது. என்ன மாதிரியான கோபம் என்றால், வந்தேரிகள் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்களை ஆண்டு கொண்டிருந்தார்களே என்கிற கோபம் ஃபிரௌனுக்கு இருக்கிறது. எனவே அந்த கோபத்தோடு அவன் ஆட்சி புரிகிற காலத்தில் இஸ்ரவேலர்களை அடிமைகளாக பயன்படுத்தினார். அடிமை என்றால் சாதாரணமான அடிமை அல்ல, இழிவுபடுத்தக்கூடிய இழிவான வேலைகளை கொடுத்தான். வரலாறு குறிப்பிடுகிறது. அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான வேலைகளை கொடுக்கணுமோ அவைகளை எல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்தினான். எங்கிருந்தோ வந்தேரிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை இத்துணை ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறீர்கள், எனவே உங்களை ஆளுகிற ஃபிரௌனாகிய நான் இழிவுபடுத்தும் முகமாக, அடிமைப்படுத்தும் முகமாக உங்களுக்கு இந்த இழிவான வேலையை தருகிறேன் என்கிற கோபத்தில் அப்படியான வேலைகளை கொடுத்திருந்தான். எனவே இப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில் இருந்த பனு இஸ்ரவேலர்களுக்காக அவர்கள் சமூகத்தில் இருந்தே வந்த ஒரு தூதர் தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய சமூகத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடினார். ஃபிரௌன் அவனுடைய பெயர் அல்ல அது. எகிப்து நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கெல்லாம் ஃபிரௌன் என்று சொல்ற வழக்கம் இருக்கிறது. எனவே ஃபிரௌன் என்பது அவனது பெயர் அல்ல, கொடுங்கோல் மன்னனாக இருக்கிற அந்த நாட்டை ஆளுகிற அத்துணை பேர்களுக்கும் ஃபிரௌன். எப்படி நஜாஷி, நஜ்ஜாஷி ரெண்டு வகையா சொல்லலாம். நஜாஷி, நஜ்ஜாஷி என்று சொல்லுகிறோமே, ஹபஷாவை ஆளுகிற அத்துணை மன்னர்களுக்கும் அதே பெயர் தான். நஜ்ஜாஷி என்றாலே ஹபஷாவுடைய மன்னர்கள், அவர்களுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கலாம். எனவே அந்த வகையில ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் ஆன ரப்புக்குமுல் ஆலா என்கிற வார்த்தையை சொன்னான். நான் உயர்ந்த கடவுள், எனக்கு மேல யாரும், எனது ஒசரத்துக்கு மேல் எந்த ஒசரமான கடவுளும் இல்லை என்று தன்னை ஆன ரப்புக்குமுல் ஆலா என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, யாராகிலும் இறைவன் இருப்பதாக சொன்னான். இப்படி கேட்டான், மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. அவன் கேட்கிறான், மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, நான் அறியவே இல்லை, என்னையன்றி ஒரு இறைவன் இருப்பதாக நான் அறியவே இல்லையே என்று தன்னுடைய மக்களிடத்தில் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு ஒரு பெருமை அடிக்கக்கூடியவனாக, கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். எனவே அனைவர்களையும் அடிமையாக கருதினாலும் ஃபிரௌனுடைய கோபம் எல்லாம் இஸ்ரவேலர்கள் மீது அதிகமாக இருந்தது. எனவே அவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி. ஃபிரௌன் அந்த பகுதி மக்களிடத்திலே பெருமை அடித்தவனாக இருந்தான், அடக்கி ஆளக்கூடியவனாக இருந்தான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன், அந்த பகுதி மக்களை பல குழுக்களாக, பல வகையான பிரிவுகளாக பிரித்தான். ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தை
ஒருவன் அடக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவர்களும், இதிலிருந்து நமக்கு பாடம், ஒரு சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவர்களும் அந்த சமூகத்தை பல கூறுகளாக பிரிப்பார்கள். வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. எனவே அவன் அந்த வேலை செஞ்ச அகலாக ஷியா என்கிறான். ஷியான் என்று சொல்கிறோமே, ஷியா என்ற பல குழுக்களாக பல பிரிவினர்களாக பிரித்தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம நாட்டிலே நம்மை பல குழுக்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது நமக்கு குர்ஆனிய வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. முஸ்லிம்கள் ஏமாந்து போகிறார்கள், நம்மளை பிரிக்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதை அவர்களால் புரிய முடியவில்லை. பல வகையான கட்சிகளாக இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறோமே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தெளிவாக படியுங்கள், குர்ஆனோடு படித்து பாருங்கள். ஷியா ஃபிர்அவுன் செய்த வேலை. யாரெல்லாம் நம்மளை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களால் நம்மளை துண்டு துண்டாக பிரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு குர்ஆன் சான்றாக சொல்கிறது. வஜஅல அகலஹ ஷியா. அப்படி செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யஸ்தல்இஃபு தாயிஃபத்தம் மின்ஹும். அவர்களிலிருந்து அப்படி துண்டு துண்டாக பிரித்து ஒரு குழுவினரை, ஒரு வகுப்பினர்களை பலகீனப்படுத்தி அவர்களை ஆட்டி படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வேலையை செய்தார். எனவே அப்படி பிரித்தவுடன் ஆளுமை இல்லாமல் ஆகிவிடுவார்கள், அவர்களுடைய பலம் குன்றிவிடும், பிரிந்து போனார்கள். எனவே அப்படி பிரிந்து போனவர்கள் அவர்களை அவர்களை துஃபாக்கி விட்டான், பலகீனப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி செய்தார். மட்டுமல்ல, யுதப்பிஹு அப்னஅஹும், அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று அவர்களை அழித்தான். வயஸ்தஹி நிஸஅஹும், அவர்களுடைய பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் மிகப்பெரிய குழப்பவாதியாக இருந்தான் என்று அல்லாஹ் தனது திருமறையில குறிப்பிடுகிறான். எனவே ஃபிர்அவுன் பனு இஸ்ரவேலுடைய ஆண் குழந்தைகளை அழிப்பதற்கு காரணம் அந்த ஆண் குழந்தைகளின் மூலமாகவே இவனுக்கு அழிவு இருப்பதாக அங்கு இருப்பவர்கள் சொன்னார்கள். அவனுக்கு ஏற்கனவே வரலாற்று அப்படியே சொல்லிட்டே வர்றாங்க. ஃபிர்அவுனுக்கு, இங்க ஆட்சி செய்கிற கிப்தி சார்ந்த ஃபிர்அவுனுக்கு பனு இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகளால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காரணத்தால் ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்தார். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவனை அழிப்பதற்காக, இவனுடைய அழிவு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில் இருப்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டார். ஃபிர்அவுன் ஆண் குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறார். இப்படி கொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் ஃபிர்அவுன்ட்ட போய் சொல்றாங்க, அங்கிருந்த மற்ற மக்கள், நீங்க இப்படி பனு இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு கொண்டிருந்தால் வருங்காலங்களில் நமக்கு பணிவிடை செய்வதற்கு ஆண் பிள்ளைகளே இல்லாமல் ஆகிவிடுவார். அதனால் ஒரு ஆண்டு கொள்ளுங்கள், மறு ஆண்டு விட்டு விடுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்தார். அது பாருங்க, சுய லாபத்துக்கு தான். நமக்கு பணி செய்வதற்கு ஆள் வேண்டும், அடிமைகள் வேண்டும். ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டெடுத்து விட்டால் நமக்கு அடிமைகள் இல்லாமல் ஆகிவிடுவார் என்ற காரணத்தால் அவன் ஒரு ஆண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஆண்டில் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார். அதனால் அவர்கள் தப்பித்து விட்டார். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த காலம் ஆண் பிள்ளைகளை கொல்லுகிற காலத்தில் பிறக்கிறார். மூசாவுடைய தாய் கருவுற்றார்கள், அவர்கள் குழந்தையை சுமக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. வரலாற்றில் நிறைய செய்திகள், அதில் சரியானது சரியில்லாதது என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் அப்படியான குழந்தையை உண்டாயிருக்கிற பொழுது அச்சத்தோடு இருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அவங்களுக்கு ஒரு வகையான பயம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு தூது செய்தி அனுப்புகிறார். வௌஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் தூது செய்தி அனுப்பினார். அன்அர்தஈஹி, அவருக்கு நீங்க பால் கொடுங்கள் என்று சொன்னான். பயந்துகிட்டு இருக்கிறாங்க, இல்ல அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுங்கள். ஒய்தா ஹிஃப்தி, ஒரு ஹிஃப்தி அலைஹி, அவர் மீது உங்களுக்கு அச்சம் ஏற்படுமானால், தன்னுடைய பிள்ளை எடுத்துட்டு போய் அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்குமானால் ஃபஅல்கீஹி ஃபில் யம், கடல் அல்லது நதியில கொண்டு போய் போட்டுருங்க என்று சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு வலா தகாஃபி வலா தஹ்சனி, நீங்க பயப்பட வேண்டாம்,
கவலை கொள்ள வேண்டாம் உங்களுடைய பிள்ளை விஷயத்தில். இன்னா ரஆதூஹு இலைக்கி, உங்கள்கிட்ட மீண்டும் கொண்டு மீட்டி அந்த பிள்ளையை தருவோம். வஜாஇலூஹு மினல் முர்சலீன், அவர் ரசூல்மார்களில் ஒருவராக நாம் ஆக்க இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவுடைய தாய்க்கு, அச்சத்தோடு இருக்கிற தாய்க்கு இப்படியான அறிவிப்பை செய்கிறான். குழந்தையை பெற்றெடுத்தவுடன், பிரசவம் முடிந்து விட்டது என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடன் மூசாவுடைய கூட்டம் அந்த குழந்தையை கொல்வதற்கு அவர்கள் ஆயுதத்தோடு வருவார்கள். ஆனால் மூசாவை பெற்றெடுத்த தாய் அதே பயத்தில் இருக்கிறார்கள். வந்து நம்முடைய பிள்ளையை கொன்று விடுவார்களே கொடியவர்கள் என்கிற அச்சத்தில் இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ் தைரியம் ஊட்டுகிறான். எடுத்து பால் கொடுங்கள், எந்த பயமும் வேண்டாம். அப்படியான அச்சம் இருக்குமானால் நீங்க நதியில கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ் அடுத்து அந்த வேலையை அவர்கள் செய்கிறார். அவர்கள் அடுத்து மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அவர்களை ஒரு பேழையை உருவாக்கி அந்த குழந்தையை அந்த பேழைக்குள் வைத்து அதை நைல் நதியிலே போட்டு விடுகிறார். நீல் அல்லது நைல் என்று இரண்டு வகையாக சொல்வார். அதிலே போட்டு விடுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல எம் என்று சொல்கிறார். எம்முக்கு கடல் என்கிற அர்த்தமும் இருக்கிறது, நதி என்கிற அர்த்தமும் இருக்கிறது. எனவே அந்த நதியில போட்டு விட்டார். ஃபல்தகதஹு ஆலு ஃபிர்அவுன, ஃபிர்அவுனுடைய அந்த குடும்பத்தினர்கள் அந்த குழந்தையை கண்டெடுக்கிறார். லியகூன லஹும் அதுவன் வஹஸனா, அது அந்த குழந்தை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாகவும் அதே மாதிரி துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய கையில அல்லாஹ் ஒப்படைக்கிறான். அந்த குழந்தை எடுத்தாச்சு. எடுத்த உடனே அங்கு இருப்பவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. இந்த குழந்தை பனு இஸ்ரவேலர்களுடைய குழந்தையா அல்லது வேறு யாரு குழந்தை என்கிற ஒரு அச்சமும் ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. பனு இஸ்ரவேலர்களுடைய குழந்தையாக இருந்தால் கொல்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையின் மூலமாக ஃபிரௌனுக்கு ஆபத்து வந்துவிடும் என்கிற அச்சத்தை அவர்கள் சொல்கிறார். இப்படியான ஒரு நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கிறான். வகாலத் இம்ரஅத்து ஃபிரௌன, ஃபிரௌனுடைய மனைவி சொல்றாங்க, குர்ரத்து ஐனி லீ வலக என்று சொன்னார். இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும், ஃபிரௌனுக்கு பார்த்து சொல்றாங்க, உனக்கும் கண்குளிர்ச்சியான குழந்தையாக இருக்கட்டும். லா தக்துலூஹு, இதை கொன்று விடாதீங்க. அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, நமக்கு இவர் பிற்காலத்தில் பயனுள்ளவராக இருப்பார். அல்லது ஆண் குழந்தை இல்லாத, அவங்களுக்கு ஆண் குழந்தை எல்லாமே பெண் குழந்தை தான், எனவே ஆண் குழந்தை இல்லாத நமக்கு ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டுமே என்று ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா வர்லாஹா ஃபிரௌனிடத்தில் இப்படி சொல்கிறார். அல்லாஹ் அப்படி ஆக்கிவிட்டான். இந்த வசனத்திற்கு அறிஞர்கள் விளக்கம் எழுதுகிற பொழுது அந்த பிள்ளையை பார்க்கிற ஒவ்வொருவர்களும் வெறுப்புணர்வோடு பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். அது மிகப்பெரிய முஅஜிஸா. எப்படி அந்த குழந்தையை பார்க்க, குர்ரத் ஐன், அந்த குழந்தையை பார்க்கிறவர்களுக்கு கண்குளிர்ச்சியாகவே அந்த குழந்தை தென்பட்டடா. அழகுமிக்க குழந்தையாக இருந்தார். யாருமே வெறுப்போடு பார்க்கவில்லை. சந்தேக உணர்வு ஏற்படுகிறது. பனு இஸ்ரவேலர்களுடைய குழந்தையாக இருந்தால் ஃபிரௌனுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற குழந்தை அல்லவா, எனவே கொன்றுவிட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டாலும் கூட அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது லா தக்துலூஹு, அவங்க சொன்ன மாதிரி கொன்று விடாதீர்கள். காரணம் குர்ரத்து ஐனி லீ வலக, உனக்கும் எனக்கும் அந்த குழந்தை கண்குளிர்ச்சியை உருவாக்குற குழந்தையாக பார்க்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த குழந்தை வளர்கிறது. சரி, மூசாவுடைய தாயுடைய நிலை என்ன? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி அந்த நதியிலே போட்டு விட்டார்கள் என்றாலும் பெற்றெடுத்த தாயினுடைய மனது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. குறிப்பாக பெண்கள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன இருக்கும் என்பது நம்மளை விட பெண்கள் அந்த விஷயத்தில் மிகவும் புரிந்து கொள்வார், உணர்வு ரீதியாக புரிவார். அப்படியான மூசாவின் தாயின் நிலை என்ன? அல்லாஹ் அதை சொல்கிறான். வாஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா, அல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி அந்த நதியிலே போட்டுட்ட அந்த தாய், அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் மீண்டும் கவலைப்படாதன்ட்டான், உனக்கு திருப்பி தருவன் வாக்கு கொடுத்துரு. அல்லாஹ் மேல நம்பிக்கை மூசாவுடைய தாய். ஒரு பெண் தன்னுடைய பாசத்தை தாண்டி அல்லாஹ் மீது தவக்குல் இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய வார்த்தை மேல நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு தாய்க்கும் அப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த வரலாற்றில் பாடமாக இருக்கிறது. அந்த தாய்க்கு பாருங்கள், ஒரு பக்கத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நதியிலே போட்டு விட்டால் அந்த தாய், அதுவும் எப்படிப்பட்ட, சரி யாராவது எடுத்துக்கொள்வார்கள் என்றல்ல, எப்படிப்பட்ட காலம் அதுதான் இங்க பார்க்க வேண்டும். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொள்ளுகிற ஒரு காலத்தில் இப்படி அனாதையாக நதியில விட்டால் என்ன நடக்கும்? பெற்றெடுத்த தாய்க்கு எவ்வளவு பதஷ்டம் ஏற்பட்டிருக்கும், கவலை ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டான், கட்டுப்பட்டாள் அந்த தாய். இருந்தாலும் ஷைத்தான் விடமாட்டான் பார்த்தீங்களா? அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானுடைய மனசுல ஒரு வகையான குழப்பத்தை உருவாக்குறான். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்மான நம்பிக்கை வச்சு போட்டுட்டாங்க, ஆனால் அவருடைய உள்ளத்துல ஒரு வகையான நெருடல் ஷைத்தானால். எதா ஆகிவிடுமோ, உன் பிள்ளையை கொன்று விட்டால் என்ன ஆகும்? பெற்றெடுத்த தாய் கல்மனசா ஆக்கி கொண்டாயே, இதெல்லாம் சரியா என்கிற மாதிரி ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தை குழப்புகிறான். அல்லாஹ் பதில் சொல்கிறான், வாஸ்பஹ ஃபுஆது உம்மி மூஸா ஃபாரிகா. மூசாவுடைய தாய், இந்த இடத்துல ஃபுஆத் என்ற இதயம், மூசாவுடைய தாயின் இதயம் கவலையால் துக்கத்தால் தன் பிள்ளையை நினைத்து இதயமே காலியானது போன்று ஆகிவிட்டது. ஃபாரிகாங்கிறான், காலி ஆயிருச்சு இதயம், கவலையால் துக்கத்தால் பிள்ளைக்கு ஏற்பட்டு விடும் என்கிற ஆபத்தை நினைக்கிற பொழுது உள்ளமே பதறிவிட்டட. அப்படியான நிலையும் ஏற்பட்டது மூசாவின் தான். ஆனா நம்ம என்ன செஞ்ச, எந்த அளவுக்குண்டா, இன் காதத்து துபதி பிகி, நாம மட்டும் அந்த பெண்மணி அதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஆகிவிட்டால், அந்த அளவுக்கு சஞ்சலம், என் குழந்தை என்று சொல்லி பகிரங்கப்படுத்திடுவோம் என்கிற நிலைக்கு ஆகிவிட்டார். லௌலா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மேல தவக்கல் வைச்சதுனால, லௌலா அர்ரபத்னா அலா கல்பிஹா, அவளுடைய கல்புல நாம மட்டும் ரபத்து பண்ணையிலன்னு வைங்க, நம்முடைய அருளை, ரஹ்மத்தை, ஈமானை, உறுதியை, தாக்கத்தை, வலிமையை, குதிரத்தை நாம் அவருடைய கல்வியில இருக ரபாத்து பண்ணையிலன்னு வைங்க, ரபாத்துனாங்கிறான், அவருடைய கல்வியில நாம் இருக கட்டி விட்டோம். நம்முடைய தக்வா, நம்முடைய ரஹ்மத், நம்முடைய ஃபதுல், நம்முடைய ரஹம் அவருடைய கல்வியில இருக கட்டி விட்டோம். அப்படி மட்டும் கெட்ட இல்லை என்றால் அவள் வெளியில போய் சொல்லி விடுவாள், என் புள்ள, எனக்கு பிறந்த புள்ள கொன்றாதீங்க. சாதாரண தாய் எப்படி விரோதிகள்கிட்ட போய் கெஞ்சுவாளா, அது மாதிரி கெஞ்ச ஆரம்பித்து விடுவாள். ஃபிரௌனே, என்னுடைய பிள்ளையை கொன்றாதப்பா அப்படின்னு கதறி அவன் காலில் விழக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும். அதத்தான் அல்லாஹ் சொல்றான், ரபத்துனா அலா கல்பிஹா, அவருடைய கல்வில ஈமான நம்ம ரபத்து பண்ணிட்டோம், கெட்டி விட்டோங்கிறான், உறுதிப்படுத்தி விட்டோம். ஏன் தெரியுமா? லியகுன மினல் முஃமினீன், மூமினாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதனால அவங்களுடைய அச்சம் வந்துச்சு, ஷைத்தா வந்து குழப்பனா, அடுத்து அல்லாஹ் கல்பை உறுதிப்படுத்திடும். அல்லாஹ்வுடைய கல்வில தக்வாவை கொண்டு உறுதிப்படுத்தி விட்டால் அமைதியாக இருந்தான். அடுத்து ஒரு சின்ன யோசனைய அல்லாஹ் புறத்தில் இருந்து அவருக்கு வருது. பிள்ளைய நீங்க இப்படி நதியில விட்டுட்டா என்ன நடக்கிறது என்பதை அந்த மூசாவுடைய சகோதரி, மூத்த சகோதரி இருக்கிறான், அந்த பிள்ளைய அனுப்பி, அவருடைய அக்கால அனுப்பி போய் பார்த்துட்டு வாங்க சொல்லுங்க. அந்த சகோதரி வர்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வக்காலத்திலே உக்திஹி குஸ்ஸீஹி, அந்த நதியில மிதந்து போகிற பிள்ளையை பின்தொடர்ந்து நீனும் செல்லு, தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க. வபசுரத் பிஹி அன் ஜுனுப், தூரத்தில் தன்னுடைய சகோதரனை இந்த பிள்ளை, இந்த சகோதரி பார்த்து விடுகிறார். நம்முடைய பிள்ளையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். யார் எடுத்தது என்பதை ஜுனும்புங்கிறான், தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. இவங்க பார்த்துட்டாங்க, ஃபிரௌனுடைய வகீராக்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதை பார்த்த பிறகு அந்த சகோதரிக்கு ஒரு சின்ன அச்சம், யாரிடத்தில் பிள்ளையை போய் சேரக்கூடாது என்று நினைத்தாலோ அவரிடத்திலே, அந்த கொடியனிடத்திலே இந்த பிள்ளை சேர்ந்து விட்டதே என்கிற அச்சம். இருந்தாலும் கூட பதஷ்டம் அடையவில்லை. ரப்புடைய வாக்குறுதி, அவன் மேல வைத்திருக்கிற தவக்குல், நம்பிக்கை, இதாங்க ஈமான்ல தவக்குல் என்பது. இதுதான் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் என்கிற நிலையில் தவக்குல் வைப்பது, ஒண்ணுமே ஏற்படாது என்கிற நிலையில் தவக்குல் வைப்பது என்பது அது ஈஸியா வச்சுட்டு போயிடலாம். ஆபத்தான கட்டத்தில் நமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்கிற அந்த கட்டத்தில் தவக்குல், அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்கிற நம்பிக்கை வைக்கிற, அதாங்க பெரிய தவக்குல். அந்த தவக்குல் மூசாவுடைய தாய்க்கும் சகோதரிக்கும் இருந்தன. அதனால
அவங்க தைரியமா இருந்தாங்க. கடைசியில் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய், புள்ள அழுகுது, பால் கொடுக்கணுமே, செவிலித்தாயை தேடுறாங்க, சந்தைக்கு கொண்டு போறாங்க, பிள்ளையை தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் சகோதரி பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வரலாற்றுல குறிப்பிடப்படுகிறது. அங்க போய் செவிலித்தாயை தேடுகிறார்கள், வருகிறார்கள் ஒவ்வொரு. அது ஃபிரௌன் வீட்டுல போய் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறோன்னா பெரிய காசு கிடைக்குமே என்று செவிலித்தாய்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. வந்து பால் கொடுக்க பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்ற ஹர்ரம்னா அலைஹி அல் மராதிஅ மின் கபில், முன்னாடியே நாம் தடுத்து விட்டோம், யாருடைய மார்பிலும் இந்த புள்ள பால் குடிக்காத அளவுக்கு நாம் தடுத்து விட்டோம் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான். அதே மாதிரி அங்கு ஒவ்வொரு செவிலித்தாயும் பால் கொடுக்க வருகிறார்கள், அந்த பிள்ளை பால் கொடுக்க மறுக்கிறது, பால் குடிக்க மறுக்கிறது. இப்படியான ஒரு நிலை. இதையெல்லாம் இந்த சகோதரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க யாராவது பால் கொடுப்பதற்கு தயாரா இருப்பாங்களா? யாருட மார்பிலும் இந்த பால் குடிக்கவில்லையே, இந்த பிள்ளை கதறுகிறது, அவங்களுக்குள்ள கவலை. அப்பொழுதுதான் இந்த சகோதரி செல்கிறார், தன் யாரென்று காட்டிக் கொள்ளாமலே செல்கிறார். குர்ஆன்ல விரிவாக வசனங்கள் சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயை அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார். காட்டுங்களே. உடனே மூசாவுடைய தாய் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க பொறுப்பேற்றப்படுகிறாள். பிள்ளை கொண்டு போய் கொடுத்த உடனே மாறுபல் அந்த பிள்ளை நல்லா அழகா குடிக்குது. குடிச்ச உடனே ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இதுல தலையிடுறாங்க. தலையிட்டு அந்த பிள்ளை, அவங்க பால் கொடுத்தவங்களுக்கு கூலி கொடுங்க என்று பாலையும் கொடுத்து, தன்னுடைய பிள்ளைக்கு பாலையும் கொடுத்து கூலியையும் வாங்கி கொண்ட ஒரு முர்சலான ஹதீஸ்ல பார்க்க, முர்சல் அந்த செய்தி, அதனால நான் இங்க சுட்டி காட்ட விரும்பல. அதுல பாலையும் கொடுத்து கூலி, தன் பிள்ளைக்கு பாலையும் கொடுத்து கூலியை வாங்கின தாய் என்று சிலாகிக்கிற அளவுக்கு உண்டான முர்சலான செய்தியை பார்க்கப்படுகிறது. அது யார் என்றால் மூசாவுடைய தாய் தான். கடைசியில தினமும் பால் கொடுத்துட்டு போறதுக்கு வெகுமதிகள் கொடுக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஆசியா சொல்றாங்க, ஏன் நீங்க அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, நம்முடைய மாளிகையிலேயே தங்கி கொள்ளுங்கள், இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருங்கள், உங்களுக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் செய்து தருகிறோம். அந்த தாய் மறுத்து விட்டார், எனக்கு கணவன் இருக்கிறார், அவரை பராமரிக்க வேண்டும், எனவே என் வீட்டுக்கு நான் சென்று பிள்ளைக்கு வந்து பால் கொடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்ற நிலை. அவளுக்கு பெரும் வெகுமதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டன என்பதை வரலாற்றில் தப்சீருடைய உலமாக்கள் குறிப்பிடுறாங்க. அதற்கு பிறகு அவர்கள், அந்த பிள்ளை மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலே வளர்கிறார்கள். அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. ஃபிரௌன் ஆன ரப்புக்குமுல் ஆலா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனை ஏகத்துவத்தின் பக்கம் இழுக்க வேண்டியிருக்கிறது. பனு இஸ்ரவேலர்களை, தன்னுடைய சமூகத்தை அடிமைப்படுத்தி இருக்கிறான். அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கான விடுதலைக்காக வேண்டி போராட வேண்டியிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிற, அடக்கி ஆளுகிற கொடுங்கோல் மன்னனாக இருக்கிற, அனைவர்களும் கடவுள் என்று நம்புகிற, ஆண்டவர்களெல்லாம் கடவுள் என்று நம்புகிற பழக்கம் உள்ள அந்த மக்களுக்கு இவனையும் கடவுள் என்று நம்புகிற பழக்கம் இருக்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட கொடியவன்ட்ட எப்படி போய் பிரச்சாரம் செய்வது? ஒரு கட்டத்தில் மூசா அலைஹி ஸலாத், நிறைய செய்திகள் நேரம் இல்லாதனால விட்டு, நீங்க வரலாற்றில் அடிக்கடி கேட்ட செய்திகளாக இருக்கலாம், முக்கியமான விஷயத்தை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறேன். அவர்கள் ஒரு கட்டத்தில் நிராசை அடைந்து விட்டார். இவனுக்கு போய் தாவாலாம் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வமலஅஹு ஸீனத்தன் வஅம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இறைவா, இந்த இவர்களிடத்திலே, ஃபிரௌனிடத்திலும் சரி, அவருடைய பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, ஸீனத்தன் அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு அலங்காரத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர்கள்ட்ட போய் நான் என்னத்தை சொல்றது? ரப்பனா யுதில்லூ அன் சபீலிக், உன்னுடைய பாதையில் இருந்து அந்த பொருளாதாரத்தின் மூலமாக மக்களை வழிகெடுக்கிறார்கள். ரப்பனா துமிஸ், அவர்களை அழித்து விடு, அலா அம்வாலிஹிம், அவருடைய பொருளாதாரத்தை அழித்து விடு, ஒஷ்து அலா குலூபிஹிம், அவருடைய இதயத்தில் ஒரு கடுமையை விதைத்து விடு, ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை அவர்கள் பார்க்காத வரைக்கும் இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் ஈமான் கொள்ளவே கொள்ளாது. எனவே நீ ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை செய் அப்படின்னு அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான். அதற்கு பிறகு
அவர்கள் ஹிஜ்ரத் போனார்கள். அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை பார்த்தார்கள். அல்லாஹ் கிட்ட இருந்து செய்திகளை அவர்கள் கிடைத்தது அவர்களுக்கு. அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு அவருடைய நாவு கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது. தன்னுடைய சகோதரனை அதற்கு துணையாக எடுத்துக்கொண்டார்கள், ஹாரூனை. அது மாதிரி ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்கிற வார்த்தையை அவர்கள் சொல்லி தங்களுடைய நாக்கில் ஏற்படுகிற முடிச்சு தடுமாற்றம் இதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்பதெல்லாம் நாம் குர்ஆனுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. மூசாவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, திரும்ப செல்லுங்க, நீங்க வெளியில வந்துட்டீங்க, ஹிஜ்ரத் வந்துட்டீங்க, மூசாட்ட போய் ஏகத்துவத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் 2 பேரையும் அனுப்பி வைக்கிறான். அவர்கள் இருவர்களும் வந்து ஏகத்துவத்தை சொல்றாங்க. சொல்லும்போது மூசா இடத்துல ஃபிரௌன் கேட்டான், கால அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன், நான் சிறுவனாக இருக்கிற பொழுது உனக்கு உணவு தரவில்லையா? நீங்க எங்கிட்டயே சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து தாவா செய்கிறாயே, எப்படி கேட்கிறான் பாருங்க. அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன், சிறுவனாக இருக்கிற பொழுது உனக்கு நான் தர்பியத்து செய்யலையாப்பா? வலபிஸ்த ஃபீனா மின் உமரிக சினீன், என்னுடைய வீட்டிலேயே பல காலங்களின் வசிக்கவில்லையா? என்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே என்கிட்ட வந்து அனரப்புக்கும் ஆளா என்று சொல்லுகிற என்னை பார்த்து உன்னை விட உயர்ந்த கடவுள் இருப்பதாக சொல்லுகிறாய் என்றால் எப்படி இருக்கும்? எப்படியான கேள்வி பாருங்கள். மூசாவை ஆட வைக்கிற ஒரு கேள்வி. இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது. தைரியமாக எதிர்த்தார்கள். பிறகு பிறைய முஅஜிசாத்துகள் எல்லாம் நடைபெற்றன. சூனியக்காரர்கள் தங்களுடைய சூனியத்தை கொண்டு அவரை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் முடியவில்லை. அல்லாஹ்வுடைய முஅஜிசாக்கு முன்னாடி அந்த சிஹர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமலாகி அந்த சாஹிரீன்கள் எல்லாம் சூனியக்காரர்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நிலை. அதற்கு பிறகு ஃபிரௌனுக்கு கோபம் ஏற்பட்டு மூசாவின் கூட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி படை திரண்டு அவர்களை விரட்டி கொண்டு வருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅத்பாஹும் முஷ்ரிகீன், அவர்கள் ஒன்று திரண்டு அவர்களை விரட்டி கொண்டு வருகிற பொழுது அது சூரியன் உதயமாகிற நேரம். அந்த செங்கடல் கிட்டே வந்து விட்டார்கள். வந்து பெரும் கூட்டத்தை பார்க்கிறார்கள். இங்கு கடல், கடலுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்திற்கு மத்தியில் மூசா மாட்டிக்கொண்டார். கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், மூசாவோடு இருக்கிற அவர்களுடைய சகாக்கள் சொன்னார்கள், மூசாவே வசமாக மாட்டிக்கொண்டார். முத்ரகூன், வசமாக மாட்டிக்கொண்டோம். இங்கு திரும்பி பாருங்கள் ஃபிரௌனுடைய கூட்டம், இங்கு திரும்பி பாருங்கள் செங்கடல், எங்கு செல்ல போகிறீர்? மாட்டிக்கொண்ட மூசாவே என்று சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் மீது அவர்களுக்கு இருந்த தவக்குலை பாருங்கள். இதுதான் நமக்கு இந்த வரலாற்றின் உண்டான பாடமாக இருக்கு. கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, அந்த கஷ்டமான கட்டத்திலும் இங்கிட்டு பாய்ந்தா கடல், அங்கிட்டு பாய்ந்தால் ஃபிரௌனுடைய கொடிய அந்த பட்டாளங்கள் இருக்கிறது. சின்ன பின்னமாக்கி சிற அவர்களுடைய உடல்களை சில்லி சில்லி ஆக்கி போடுவார்கள். அப்படிப்பட்ட படை நிற்கிறது. இங்கிட்டு குதித்தால் கடல், எங்க போகுவது? அந்த நேரத்தில் தவக்குலை பாருங்கள். கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். எப்படிங்க வழிகாட்டுவான்? இது தவக்குல் ரீதியான நம்பிக்கை. நமக்கு அது மாதிரி நம்பிக்கை வருமா? இங்கேயும் நெருக்கடி, இங்கேயும் நெருக்கடி. எப்படி வழிகாட்டுவான்? கண்டிப்பாக வழிகாட்டுவான். மூசாவுக்கு அந்த நம்பிக்கை, அவர்கிட்ட இருந்த தோழர்களுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அதனாலதான் சொன்னாங்கல்ல, முத்ரகூன், வசமா மாட்டிக்கிட்டோண்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தான். கடலிலே உன்னுடைய அந்த கைத்தடியை அடி, வழி அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். மூசா ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினர்களும் சாதாரண மூசாவால் இந்த கடலை கடக்க முடிந்தது என்றால் அனரபுக்கும் அலா என்று சொல்லுகிற எனக்கும் என்னுடைய பட்டாளத்திற்கும் இந்த கடலை கடக்க முடியாதா என்று நினைத்து அந்த கடலிலே அவன் சென்றான். கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான். ஹத்தா இதா அதரகஹுல் கரகு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவன் மூழ்கடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل, இஸ்ரவேலர்களுடைய இறைவன் யாரோ, அவர்கள் யாரை நம்பினார்களோ அவரை கொண்டு வணக்கத்திற்கு தகுதியான அவனை தவிர யாரும் இல்லை என்று நான் ஈமான் கொள்கிறேன். மூழ்கிற பொழுது ஃபிரௌன் ஈமான் கொண்டான். கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டான். வஅன மினல் முஸ்லிமீன், ஃபிரௌன் சொல்கிறான், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருப்பேன் என்று.
அல்லாஹ் பதில் சொல்ற, அல்-ஆன், இப்பொழுது நீ ஈமான் கொள்கிறாயா ஃபிரௌன், வகத் அஸைது கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். அட பாவி, கடைசி நேரத்தில் ஈமான் செல்லுபடியாகாது. கது அஸைத், திட்டமாக நீ பெரும் பாவம் செய்திருக்கிறான். காபில், முன்னாடியே பெரும் பெரும் பாவங்களை செய்திருக்கிறான். எனவே வ குன்த மினல் முஃப்ஸிதீன், நீ இப்பொழுது மிகப்பெரிய குழப்பவாதியாகத்தான் அழிக்கப்படுகிறாய் என்று அவனுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே உன்னுடைய உடலை நான் பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக, ஆயத்தாக பாதுகாப்போம் என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில அதை சொல்லி காட்டுகிறார். எனவே இப்படியாக ஃபிரௌன் அழிக்கப்பட்ட தினம் இன்றைய முஹர்ரம் 10வது தினம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தினத்தில் நாம் ஷுக்ருக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். முடிந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று வரலாற்றை சுருக்கி சொன்னாலும் கூட நம்ம 1 மணிக்கு முடிக்கணும், அது எப்படியோ இழுத்துட்டு போகுது. இருந்தாலும் கடைசியா ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறாங்க. மதீனாவுக்கு வருகிற பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னப்பா நோன்பு வச்சிருக்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்கிறாங்க. அப்போ அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும் முகமாக நாங்கள் நோன்பு வச்சிருக்கிறோம் என்று சொன்னார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா விஷயத்தில் அதிக உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்களும் நோன்பு நோற்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் 10 நோன்பு நோட்டார்கள். நோன்பு நோட்டுட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இப்படி நோன்பு நோற்பதால் உங்களுடைய பாவம், ஓராண்டுடைய கடந்த காலத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார். நம்ம இந்த நோன்பு வைப்பதால் ஓராண்டுடைய கடந்த காலத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பு வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, யூதர்களும் நாமும் இந்த விஷயத்தில் ஒன்றுபடுவதை போன்றிருக்கிற ஒரு இபாதத்தில் கூட யூதர்களோடு நாம் ஒன்றுபடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். நோன்பு அல்லாஹ்வுக்காக வைக்கிறது, யூத வைக்கலாம், வச்சுட்டு போட்டுமே, அந்த விஷயத்தில் கூட நீங்க அவனோடு சமமாயிடக்கூடாது. எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். இன்னைக்கு முழுக்க முழுக்க யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்களை இஸ்லாமியர்களும் அரபுகளும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் உணர வேண்டும். அது மிகப்பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள். நோன்பை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வகையான கவலை, அட யூதர்களுக்கு நேர்பாடாக நாம ஒரு அமலை செய்யறது போன்று இருக்கிறது. எனவே தான் சொன்னாங்களா, இன் பகைது இலா காபில், அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இருந்தால் நான் 9வது நோன்பை, 9வது நாள் நோன்பையும் 10வது நாள் நோன்பையும் வைத்து யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்து காட்டுவேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கவில்லை. எனவே தான் இதிலிருந்து உலமாக்கள் சட்டம் எடுக்கிறாங்க, நம்ம முஹர்ரம் 9, 10, ரசூலுல்லாஹ்வுடைய செயல் 10, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு 9. எனவே ரெண்டுமே சுன்னத். 9, 10 நோன்பு நோற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் முஹர்ரம் 9, முஹர்ரம் 10 நோன்பு நோட்டு வருகிறோம். சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு கால் 9 நோன்பு முடிக்கணும்னா 10, 11 பிடிச்சிக்கலாங்கிறாங்க. ஆனா அதுக்கு பெரிய சான்று இல்லை, அதுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லாததுனால மிக சிறந்தது 9, 10 நோன்பு நோற்பது. சரி, ஒரு ஆள் 9வது நோன்பு வைக்கல, 10வது நோன்பு மட்டும் வைக்கிறார், மக்ரூஹா என்றால் உலமாக்கள் பெரும்பகுதி சொல்றாங்க அது மக்ரூஹ் இல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சதுதான். இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் பின்பற்றினா, அந்த சொல்லும் செயலும் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு 9 இருக்கிறதுனால 9ஐ நோற்றுக்கொள்ளுதல். அப்படி ஒரு கால் தவற விட்டுட்டானா பிரச்சனை இல்லை, 10 மட்டும் நோற்றுக்கொள்ளலாம். சிலர் சொல்றாங்க 11 நோற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் சிலர் என்று சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு பலகீனமான செய்தி. அதனால ஆதாரப்பூர்வமான செய்தி என்னன்னா 9, 10 அதுதான் சுன்னத். அந்த அடிப்படையில நம்ம நோன்பு நோட்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களா மாறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரியான வரலாற்றுகளிலிருந்து பாடம் பெறக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்குவானாவா. அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.